ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாகும். ஆண்டவருடைய இன்றைய இறைவாக்கு உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கடவுளுக்கு ஏற்புடையவையாக இருக்கட்டும், மனிதருக்கு ஏற்புடையவையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவர் ஜெபம் செய்கின்ற போது, தர்மம் செய்கின்ற போது, நல்ல காரியங்கள் செய்கின்ற போது உடனடியாக இந்த காலத்தில் மொபைலில் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவைகளில் பரப்பி மனிதர்களிடையே ஒரு அப்ரிசியேஷன் பெற வேண்டும், தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும், தான் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மனோபாவம் இன்றைய சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. எந்த காரியங்கள் செய்தாலும் அது நல்ல காரியங்களாக இருந்தால் அவைகள் கடவுளிடமிருந்து பாராட்டுதல் வர வேண்டும். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது, இந்த செயல்பாடுகள் மனிதனுடைய வியப்பை உருவாக்குவதாக இருப்பதில்லை, மாறாக அவைகள் கடவுளோடு நட்புறவை அதிகமாக்குதலாக இருக்க வேண்டும் என்கிறார். கடவுளோடு இருக்கின்ற அந்த நட்புறவு, அந்த உறவு வளமாக வளமையாக இருப்பதுதான் இந்த செயல்பாடுகளுடைய உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும். எனவே கடவுள் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அவர் நல்லவைகளை செய்கிறார், அவர் நான் செய்கின்ற எல்லா வேலைகளையும் பார்க்கிறார், பார்த்து என்னை வழிநடத்துகிறார் என்ற ஒரு மனநிலை நம்ம அனைவரிடம் இருக்க வேண்டும். கடவுள் என்னை பார்ப்பதனால் என் வாழ்வு வளமையாயிருக்கும், நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் கடவுளிடமிருந்து பாராட்ட பெறும், அப்போது என் வாழ்வு வளமையாக இருக்கும். கடவுளிடமிருந்து பாராட்ட பெறுவோம் என்று நம்முடைய மனதுபடி, உள்ளுக்குள் இருக்கின்ற நேர்மையின்படி பணிகளை செய்கின்ற போது நம் வாழ்வும் பிறர் வாழ்வும் நன்றாக இருக்கும். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எங்கள் உள்ளுக்குள் ஒரு நேர்மையை, உள்ளுக்குள் ஒரு உண்மைத்தன்மையை, உள்ளுக்குள் நாங்கள் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவில் உண்மைத்தன்மையை கொண்டிருக்கின்ற போது அது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வருகின்றன. எனவே எங்கள் வாழ்வில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் கடவுளோடு நட்புறவை அதிகமாக்குகின்ற ஒரு காரணத்திற்காக எங்கள் அனைத்து வேலைகளையும் செய்ய வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும். ஆமென்.